இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உழைப்பின் வெற்றின்ற தலைப்பில் நம்ம அருமையான ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அருணுன்னு ஒரு அருமையான ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு கருத்துள்ள பையனே சொல்லலாம். அவனுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பம்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறணுங்கிறதுக்காக நைட்டு பகல்னு பார்க்காம எல்லா நேரத்துலையுமே படிப்பான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நீ பெரியவனாகி என்ன ஆக போகிறேன்னு கேட்டால், நான் ஒரு பெரிய அதிகாரி ஆக போகிறேன், என்னுடைய கிராமத்தை நான் பார்த்துக்க போகிறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய கூட படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னதை கேட்டு எல்லாருமே கேலித்தனமாக சிரிக்கிறாங்க. ஆனால் அவன் அதை முயற்சியை கைவிடாமல் நைட்டும் பகலும்னு ஆக்காமல் டெய்லியுமே படிச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவன் ஒரு அரசு தேர்வு எழுதுகிறான். அந்த அரசு தேர்வு பார்த்திங்கன்னா அவனுக்கு சுலபமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தொடர்ந்து படித்ததுனால அவனுக்கு அந்த தேர்வு ஈஸியாக இருந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அவன் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கானே சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அவனோட குடும்பத்தாரோடு சேர்ந்து மாலை அணிவித்து அவன் ரொம்பவுமே சந்தோஷமாக கொண்டாடி இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை கிடச்சிருக்கு. அது என்ன அரசாங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு. அவனுடைய குடும்பத்தார் முன்னாடி பார்த்திங்கன்னா காக்கி உடையில் அவன் குடும்பத்தார் முன்னாடி நிற்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அவனை ஆற தழுவி கட்டி அணிக்கிறாங்க. அவனுடைய வெற்றியை பார்த்திங்கன்னா செய்தித்தாள்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவனுடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. சரி, நமக்கு இந்த கதையிலேருந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, உழைப்பும் முயற்சியும் இருந்தால் எந்த மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்ற கருத்து நமக்கு இந்த கதையின் மூலியமாக கிடச்சிருக்கு. இது ஒரு மோட்டிவேஷனலான கதைன்னு சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.